ஆமா, வேற எனக்கு என்ன வேலை? சகல என்னையும் முருங்கைக்காய் பறிக்கவும் விடமுட்டுக்காரு. போய் ஒரு ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு வேற நம்ம இதுல உட்கார்ந்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நீங்க கிடந்து வேலை பார்க்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. அதான் சரி சாக்குல எல்லாம் வச்சு அடுக்கிடுவோன்ட்டு அடுக்கிக்கிட்டு இருக்கேன். அதுலயே போடுங்க, நான் அடுக்கிக்கிடியே. அதான் நாங்க கடைசியில அடுக்கிக்கிடுவோமே. என்னத்துக்கு போட்டு நீங்க கிடந்து கஷ்டப்பட்டு அடக்கிய? எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன். சகலையை வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா பறிச்சுக்கிடலாம். கழுத்து துவாலு பட்டெல்லாம் நல்லா வலிக்கும். வெயில் உச்சி வெயில் ஏறுறதுக்குள்ள கொஞ்சம் பறிச்சாதான் கொஞ்சம் பறிக்க முடியும். அதுக்குதான் அவரு கடந்து பறிச்சுட்டு அடக்காரு. பறிச்சிடுவாரு. நம்ம வேண்டா வந்து கொஞ்சம் இருங்க தண்ணிய குடிங்கனாலும் குடிக்காண்டாரு. அது அவருக்கா தோணணும், நம்ம சொன்னா எடுபடாது. சரி, ஏன்னா எதுக்கும் சொல்லி பார்க்கேன். லட்சுமி வேற சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன்னா காலையிலே 2 இட்லிக்கு தின்னுட்டு வந்தைய. எப்படி பசி தாங்குவாவ? கொஞ்சம் கஞ்சி தண்ணி எடுத்துக்கிட்டு வருவாளா சீக்கிரம்? இல்லை இன்னும் நேராக்குவாளான்னு தெரியலையே. போன் அடிச்சு பார்க்கணுமே. கஷ்டப்பட்டுட்டு வெயிலுள்ள செஞ்சுட்டு நடக்குவேன், அதுகளுக்கு வயிற்றுக்கு பார்க்காண்டாமா. போன் அடிப்போம் எங்க இருக்கான்னு. எப்பா இந்த மரத்தடி நனல் தான் நல்லா கூலிங்காக இருக்கு. தொடப்ப எங்க வச்சிருக்கிய சொல்லுங்க, கொஞ்சம் பெருக்கி போட்டுட்டு கீழே படுக்கட்டும். கீழே கொஞ்சம் எறும்பா ஓடுது பார்த்துக்கிடுங்க. தொடப்பல்லன்னா இந்த தென்னை குச்சி வச்சு இந்த தென்னை உலைய வச்சு இப்படி பெருக்குவீல்ல, அதெல்லாம் இருக்காங்க. உன்னையும் காண எல்லாத்தையும் கொளுத்திட்டீங்களா? நான் கேக்கேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்களா? என்னைய முந்தானையில கொடுத்துக்கிட்டு நான் உங்களுள்ள தோட்டத்துக்கு இழுத்துட்டு வந்த கணங்க அவ்வளோ வர உன் மாமியார் வேலை என்னையே குறை சொல்லுவாளுத. நீங்க வீடுகளுக்கு போய் வேலை சொல்லிய பாருங்களான்னா போக மாட்டேங்கிய. நீங்களும் வம்படியா வருவேன்னு வந்துக்கிட்டு மறுபடியும் ஏதாவது வீட்டில் பிரச்சனைன்னா எண்ணெயை போட்டு அவ்வளோ நேரம் திட்டியாளுவேன். உங்களை சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. நானும் என்னத்தை சொல்லனே தெரியாண்டங்க. எக்க சும்மா இருங்கக்க. பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வச்சு சுவாறு கறி அதுவே செஞ்சுட்டு எங்களையா முளையில படுத்து கிடந்து கதை பேசும் கிளடு கட்டுவேன். நமக்கு இந்த சீரியல்லாம் பார்க்க பிடிக்க மாட்டேங்குதுக்க. அதில் வேற முக்கால்வாசி நேரம் கரண்டாக இருக்காது. வீட்டில் இருந்தால் நம்ம படுத்திருந்து பாட்டு கேட்டாலும் பொறுக்காது. வீட்டில் எங்கே உட்கார்ந்துருந்தாலும் நம்ம மாமியார் அறிவியலுக்கு பொறிக்காது. அவள் உட்கார்ந்துருக்கா பாரு, அங்கே படுத்திருக்கா பாருன்னு நம்மளை குறை சொல்லுவேன். அது கண்ணு காணாமல் கிடந்துட்டோன்னு வைங்க, நம்மளை யாரும் திட்டியது நமக்கு அதில் விழாது. அதான் நாங்கள் பாட்டுக்கு கிளம்பி வந்துடுவோம். இதுக்கு தான் நானும் எங்கள் வீட்டில் மாடு ஆடோ ஏதோ ஒன்று வாங்கி தாங்கன்னு அப்படியே மேய்ச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லி பார்த்துட்டேன். வாங்கி தரேன் இன்னும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ தான் வாங்கி தரேனே சொன்னது. சரி அப்போ வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கியே தர மாட்டேங்கிறாங்க. இவன் கேட்கமுண்டா அப்படி சொன்னாலும் வீட்டில் கிடப்பான்னு நினச்சாவளோ என்னமோ தெரில. நான் இப்போ வாங்கி தாங்க நான் மேய்ச்சிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன்னா பதிலே இல்லை. உங்களோட திருத்தே முடியாதுல. எங்கள் வீட்டுக்காரர் தான் போன் அடிக்காரு. இன்னும் இவ்வளோ காணுமேன்னு சொல்லி போன் அடிச்சிருப்பாரா இருக்கும். எங்க சொல்லுங்க. அவன் எங்க இருக்க நீ? நான் இப்பதான் தோட்டத்துக்கு வந்தேன். நான் வாரேன். எங்க முருங்கைக்காய் தானே பறிச்சுட்டு இருக்கியே? ஆமா, சீக்கிரம் வா. ஏதாவது குடிக்க கஞ்சி கிஞ்சி ஏதாவது எடுத்துட்டு வந்தியா? எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இந்த வாரேன் இருங்க. சீக்கிரம் வா. என்னாச்சு லட்சு? தண்டபாணி என்ன உங்களை காணன்னு திட்டிட்டு நடக்காரு? ஆமா, அந்த மனுஷனுக்கு பசி எடுத்துட்டு என்னமோ தெரியல, ஏதாவது குடிக்க கொண்டு வந்தியான்னு இருக்காரு. வாங்க போவோம். எங்களா வாரியெல்லாம் இல்லைன்னா இல்லை இருக்கீங்களா? வேண்டாம் நீங்களும் என் கூட வாங்க. இங்க இருந்தியல்னா சும்மா இருக்க மாட்டேங்க. கையை காலை வச்சுக்கிட்டு கணத்துல உளுந்து கையை காலை உடைச்சிட்டு டப்பிய வாங்க. இந்த கம்பு போய் எடுத்துட்டு வரணுமா? இதுல தானே சோறு இருக்கு. அது மதியம் இங்கே வந்து உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுக்கிடுவாவ. அது இங்க இருக்கட்டும். இதுல என்ன கஞ்சி கூலிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை கொண்டு போகும். இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம். இதுவும் சரிதான், வாங்க போவோம். நான் தான் சொன்னோம்ல அவர் சத்தம் போடுவாருன்னு. காட்டு கத்தியாரு. எல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பாருன்னு. வேலை செய்யும் போது நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்சு எடுபடாது. கழுத்து தோள்பட்டெல்லாம் வலிக்குமேன்னு சொன்னேன். செய்யட்டும். இன்னைக்கு செஞ்சுட்டு அப்புறம் நாளைக்கு நகல்வெல்லாம் கிளம்பிடுவோம்ல. இங்கேயே அவ்வளோ போன் பண்ண ஆரம்பிச்சுட்டாவ. அதான் சொத்தெல்லாம் அவன் கொடுத்துட்டானாம, நீங்க வர வேண்டியது தானே. வீடு வாசலெல்லாம் அந்தாலும் போட்டுட்டு போய் அங்கே கிடைக்கலன்னு. ஆடி மாதம் அதுமா வீட்டையே இப்படி போட்டு வச்சிருக்கியலன்னு ஒரே சத்தம். அதனால நாளைக்கு போயிட்டு வீடு வாசல் எல்லாம் நீட்டு போயிட்டு எல்லாம் வழக்குகளுக்கெல்லாம் ஏற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறமா ஆடி முடிஞ்சு ஆவணியில் போகலாம்னு இருக்கோம். ஆடி முடியின ஒரு வாரம் தானே கிடக்கு. அதனால லட்சுமிட்டையும் ஒரு வாரத்தை கேட்கணும். நான் போயிட்டு எல்லாம் எடுத்து போட்டு வந்துடட்டுமான்னு. அட லட்சுமி என்ன சொல்ல போறா? அவன் நீங்க எவ்வளவு நாளுனாலும் இங்க இருங்கன்னு தான் சொல்லுவா. அவங்க என்ன போவாங்கன்னா சொல்லுவா? ஆமா, அவ போன்னு சொல்ல முடியா. இருந்தாலும் அங்கேயும் கொஞ்சம் வேலை கிடக்கு. நம்ம இத்தனை நாள் அங்கே வீட்டை அப்படியே போட்டுட்டு முத்தில அந்த மோசமாக கிடக்கும். போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு விளக்கு போட்டுட்டு அப்புறம் போயிட்டு வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் போகணும். சரி சரி, நான் போய் முருங்கைக்காயை பறக்கிட்டு வரேன்.
நீங்க போட்டு அடிக்கிட்டு அடக்காதீங்க, நான் வந்து அடிக்கிக்கிடியே. ஆ சவத்த பாவம்தான். கடவுள் என்னென்னலாம் சோதனை கொடுக்காரு. என்னங்க வேலையை பார்க்காம உட்கார்ந்துருக்கியே? வா லட்சுமி. என்ன முடியாம உட்கார்ந்துட்டியரா? இல்ல நான் அப்பத்துல வந்த நேரத்துல இருந்து இல்லதான் இருக்கேன். சகல வீட்டம்மாவும் தான் கடந்து எல்லாம் செஞ்சுட்டு அடக்காவ. என்னையும் ஒரு வேலையும் செய்ய விட முடியாவ 2 பேரும். அந்தளாவிய பறக்கி முருங்கைக்காயை வைக்க நான் அந்த சாக்குல அடிக்கிடுவோமான்னு அடிக்கிட்டு இருந்தேன். அது சரி, பசி கொடுத்துட்டா போன் அடிச்சிடறான்னு பார்த்தேன். எனக்கெல்லாம் ஒன்றும் பசிக்கல. வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் நீத்து தண்ணியாவது கொடுக்கணும்ல. அதை கடந்து கஷ்டப்பாடு பட்டு இப்ப செஞ்சுட்டு அடக்க. அதான் சரி உன்னை காணுமேனு போன் அடிச்சேன். கொண்டு வந்திருக்கல்ல. கஞ்சி கூழி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீத்து தண்ணிலாம் இருக்கு. அப்ப சகலையும் நீ ஒரு 2 போய் கூப்பிடு. நீ கூப்பிட்டாதான் வருவாரு. வந்து ஒரு டம்ளர் கஞ்சி தண்ணியும் கூழ குடிச்சிட்டு போட்டோம். இருங்க, இந்த கூட்டிட்டு வரேன். அக்கா எங்க? அவியெல்லாம் அங்கதான் முருங்கைக்காய் பிறக்கிக்கிட்டு அடக்காவ. முருங்கைக்காய் பிறக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டு வந்தியா? நல்லதா போச்சு. இவ்வளவுதானே, நல்லா பறக்குவாளுவ போங்க. காசு தரேன்னு சொல்லுங்க, அவ்வளவு வேலை கூலி கொடுத்தேன்னா வேணா பறக்குவாளுவேன். சும்மாலாம் ஒன்றும் செய்யாண்டாளுவேன். இவ்வளோ வச்சு அப்படி பறக்குனாதான் உண்டு. இல்லாட்டின்னா அங்கனே குத்தச்சிக்கிட்டு அப்படியே வேலை கழிவை வேலையை அப்படியே இழுத்துக்கிட்டு இருப்பாளுவேன். சம்பளம் தரேன்னா கடன்னு செஞ்சு முடிப்பாளுவேன். கொடுத்தாலும் பரவாயில்ல. உன் தங்கச்சி அவங்க அக்காவும் அவங்க அக்கா வீட்டுக்காரன் தான் கடந்து செய்யாரு. இது இன்னும் கொஞ்சம் பறக்கினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஏம்மா நீங்களும் போய் கொஞ்சம் முருங்கைக்காய் பறக்குங்கம்மா. காசு தந்துரு என்ன? அப்படியாண்ணே, அப்பந்தா நாங்க போய் பறக்குறோம். ஒரு நாளைக்கு வேலை கூலி 300 தானே? ஏலா 150 ரூபா வேணா தருவோம். சரின்னா போய் பறக்குங்க. 150 ரூபா ஓகே தான், நல்ல சம்பளம் தான். சரி அப்போ போய் பறக்குவோம். ஏலா பெரிய பொண்ணு ஓடியா, சும்மா வந்ததுக்கு ஒரு 150 ரூபா கிடைக்குன்னா வேண்டான்னா இருக்கு. வா போய் பறக்குவோம். ஆமா, சும்மா இருக்கிறதுக்கு அப்படியே போய் பறக்கிட்டு வருவோம் வா. சத்தியா கூலி தரேன்னா என்ன நீ ஓடுது வேணு? சரி போய் சகலையை கூப்பிடு. நான் சொன்னாலும் கேட்க மாட்டுக்காரா, வீட்டம்மா சொன்னாலும் கேட்க மாட்டுக்காரு. நீ அது கூப்பிட்டு கஞ்ச கூட கூடு. இந்த வாரேன். அத்தா வாமா. அட வாங்க, வந்து நீத்து தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பாருங்க வாங்க. நான் அந்த பக்கம் ஒரு 4 மரத்துல தான் கிடக்கும் காய். அதை பறிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் வாரேன். போங்க போய் சகலைக்கு கொடுங்க. அவருது வயிற்றுக்குள்ளாம் ஒன்றும் இல்லாம கிடப்பாரு. ஐயா அவரு தான் போய் சகலைய கூப்பிடுன்னு உயிரை எடுத்துக்கிட்டு அடக்காரு. வாங்க, கஞ்சோ கூலோ நீத்து தண்ணியோ ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு போங்க, எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? சரி இந்த வாரேன். என்ன இந்த வாரம் நீட்டு இருக்கிய? வாங்க வாங்க, வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். வெயில் உச்சிக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா கண்ணு கூசும்பத்துக்கம்மா எனக்கு. நான் வேலை சரியா செஞ்சுக்கிட மாட்டேன். அது அண்ணாந்து கடந்து செய்ய வேலை பத்தியா, அதான் கொஞ்சம் வெயில் தரதுக்கு முன்னாடி செய்யலாம்னு பார்த்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சா போதும். மீதியை நான் அப்புறம் பார்த்துக்கிட்டே. பிள்ளைகளும் லீவ் இருக்க அன்னைக்கு கூப்பிட்டு வந்து அவ்வளோ உடைக்கச்சுன்னா அவள் பாட்டுக்கு முருங்கைக்காயை பறிச்சு போடுவாளுவ. அப்போ பறிச்சு காய் கொடுத்துக்கிடலாம். நீங்க வாங்க, வந்து கொஞ்சம் நீத்து தண்ணியாவது குடிங்க. சரி வாப்போம். வாங்க வாங்க, வயிற்றுக்கு ஒரு வஞ்சனையும் வைக்கப்படாது. அதுக்கு கொடுத்துட்டு தான் அப்புறம் எல்லா வேலையும் பார்க்கணும். இங்க வாங்க இங்க ஊத்தி வச்சிருக்கேன். அங்கே உட்காராவாதுன்னு இங்கே எடுத்துட்டு வந்துட்டீல? ஆமா, அங்கே சாப்புக்குள்ள பானைக்குள்ள எல்லாம் இருந்துச்சு. அதான் அங்கே மோட்டர்ல நல்லா தண்ணியில அலசி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் தனித்தனியா ஊத்தி வச்சுட்டேன். வாளியில இருந்ததெல்லாம் உட்காருங்க குடிக்கலாம். எங்க சகல? லட்சுமி கூப்பிட்டு இருக்கா, வருவாரு. உட்காருங்க, நம்ம குடிப்போம். வரட்டும் சகல. லட்சுமி நிறைய கொண்டு வந்திருக்காளே. ஆமா, கூழு கொண்டு வந்திருக்கா. கோயில்ல ஊத்துன கூழா என்ன இருந்துச்சு வீட்டுல? அதெல்லாம் அப்பவே காலி ஆயிருச்சே. இது வேற யாரும் ஊத்திருப்பாவளா இருக்கும், அங்க எதுவும் வாங்கிருப்பாளா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, வரட்டாவா கேப்போம். என்னடே என்னவா இருக்கு? கூலி எப்ப உள்ளதே, கோயில்ல உள்ளதான்னு கேட்காவ. கூலி தான் அன்னைக்கு நம்ம எல்லாம் ஊத்தி குடிச்சிட்டோம்ல. இல்லல்ல, யாரு கூழ் ஊத்துனா? அது அங்க பக்கத்துல வீட்டுல ஊத்துனாவ. அந்தால சரின்னு வாங்கினேன், வாங்கி கொண்டு வந்தேன். சரி இங்க தோட்டத்துல இருக்க அளவு குடிக்குமே எல்லாம் ஆசைப்பட்டு அந்தால கொண்டுகிட்டு வந்தேன். அதான பார்த்தேன். வாங்க சகல. என்னது இது விதவிதமா இருக்கு இன்னைக்கு? ஆமா, மச்சான் வெயில்ல வேலை செய்யாருன்னு கூழு கஞ்சி நீத்து தண்ணின்னு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா என் முண்டாட்டி. பரவாயில்லையே. ஆமாத்தா, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து குடிங்க, சாப்பிடுங்க. ஊறுகாய் மிளகாய் எல்லாம் இருக்கு பாருங்க. வெங்காயம் மாங்காய் பச்சை மிளகான்னு எல்லாம் இருக்கு. நமக்கு இந்த கஞ்சியும் ஊறுகாயும் போதும். இதை குடிச்சேன்னா 4 முழுக்க எவ்வளவு நேரம்னாலும் வேலை செய்யலாம். பசியே எடுக்காது, நமக்கு கப்புன்னு இருக்கும். கம்ப கூட குடிங்க போய், அதுதான் இன்னும் நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. அது வேணா ஒரு டம்ளர் போல அப்புறம் குடிக்கேன். கஞ்சி குடிச்சு வெங்காயம் ஊறுகாய் வச்சு சாப்பிட தான் எனக்கு பிடிக்கும்.
மதியத்துக்கு தான் சாப்பாடா? இல்லத்தா, மதியத்துக்கு சோறு பருப்பு கறி அப்புறம் பீன்ஸ் பொரியல் செஞ்சிருக்கேன். சரி சரி. லட்சுமி மீனுக்குன்னு எடுத்து செய்யக்கூடாதா? நீ மீன் ஏதாவது கறி செஞ்சிருப்பேன்லாம் நினைச்சேன். எங்க மீன் வருது? மீனே வரல. அவனுக்கு காத்திருந்தேன்னா 4 முழுக்க அங்கே இருக்க வேண்டியதுதான். வேற இங்க சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு வரதுக்கு முடியாது. அதான் பருப்பை போட்டு கறி வச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். சரி சரி, இதையாவது நேரத்துக்கு கொண்டு வந்தீங்க. நானும் இவ்வளவு நேரம் ஆகிப்போச்சு, இவ்வளவு இன்னும் காணுமேனு தேடிக்கிட்டு இருந்தேன். சரி குடிங்க குடிங்க. அக்கா நீயும் கஞ்சி குடிப்பியா? கூழு வேணுமா? என்ன வேணுமா எடுத்து குடி. லட்சுமி, நான் நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு வீடை சுத்தம் குத்தம் பண்ணிட்டு விளக்கேற்றிட்டு நான் வந்துடுறேன்னு. வந்துட்டு அதுக்கப்புறமா ஆடி மாதம் முடிஞ்சப்புறம் போறேன்னடே. ஆடியில் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு அடக்காண்டான்னு பாக்கியம் பார்த்துக்க. அங்கேருந்து இங்கே வந்தோம், அப்புறம் இங்கேருந்து இனிமேல் அங்கே ஆடியிலேயே மறுபடியும் போயிட்டு அடக்கணும். சரி, இனி வந்தது வந்தாச்சு. இனிமேல் ஆடி முடிஞ்ச அப்புறமே போகலான்னு பாக்கியம் பார்த்துக்க. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் பார்த்தேன். வேற நீ சொன்னா எப்படி நினைப்பியோ என்ன நினைப்பியோன்னு நினச்சிக்கிட்டு தான் வேற நான் ஒன்றும் சொல்லலை பார்த்துக்க. அப்படியா? எனக்கு திடீர்னு தான் தோணுச்சு. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். சரி உனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யினாரு. அதான் சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோமேனு தோணுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நீ போயிட்டு வீடு இத்தனை நாள் பூட்டியே கிடந்திருக்குல்ல, அதனால கொஞ்சம் சுத்தம் குத்தம் பண்ணிட்டு நானும் கூட வேணா வாரேன். வந்து சுத்தம் குத்தம் பண்ணிட்டு விளக்கு விளக்கெல்லாம் பற்றச்சி வச்சுட்டு வேணா வருவோம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஏதாவது பாலைக்கெல்லாம் காய்ச்சி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வேணா வருவோம். அதுக்கப்புறமா நீ ஆடி முடிஞ்சப்புறம் நீ கிளம்பையில 1 வாரம் போல தானே கிடக்கு. அதுக்கப்புறம் கூட நீ போ. சரி லட்சுமி. அதுக்கு முன்னாடி நான் அந்த கோயிலுக்கு ஒரு டைம் நம்ம நீ ஏந்துக்கிட்டோம் பேரு. அந்த கோயிலுக்கு அதுக்கு இடையில ஒருக்கா போயிட்டு வந்துடணும் பார்த்துக்க. ஆமாம், நேற்று கடனை நிறைவேற்றிடணும். அது ஏன்றதான் உன்னை நடந்துருச்சு பத்தியா? சரி போவோம் போவோம். சரி அதே யோசிச்சுட்டு இருக்காத. நான் சாப்பிடு. நான் போய் முருங்கைக்காய் பறக்கிறேன். வேற அவளுவே வேலை நம்மளை செய்ய விட்டுட்டு அவள் பாட்டுக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டா பாருன்னு அவளும் நம்ம திட்டிக்கிட்டு இருப்பாளுவ 2 பேரும். சரி லட்சுமி, சரி போய் பாரப்போம். லட்சுக்கிட்ட போகும்போது 4 காய் வாங்கிட்டு போனோம். காய் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கையே. எங்கள் மாமியார் முருங்கைக்காய் கூட்டு சூப்பராக வைக்கும். நல்லா பருப்பு போட்டு தேங்காய் இங்கெல்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு மாதிரி வைக்கும். பருப்பு போட்டு வச்சாலும் நல்லா தான் இருக்கும், தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். அது ஒரு மாதிரி டைப்பில் செய்யும். நல்லா இருக்கும் பத்துக்க. தட்டு நிறைய சோத்துக்கு போகிறதுல முருங்கைக்காயே போட்டு வலிச்சு சாப்பிடலாம் போல இருக்கும். அதனால ஞாபகப்படுத்தினா நான் மறந்துட்டாலும் போகும்போது எடுத்துகிட்டு போயிடணும் கொஞ்சம். அட நீ வேறலாம் பெரிய பொண்ணு, நானே கோவத்தில் இருக்கேன். ஏம்லா என்னாச்சு? இந்த லட்சும பாத்தியா பெரிய பொண்ணு? ஒரு வார்த்தை கூட நம்ம கூட வந்தவளும் பசியோட இருப்பாள்வல. அவங்களுக்கு ஒரு டம்ளர் கூழ் இல்லை கஞ்சி நீத்து தண்ணி ஏதாவது ஒன்று தருவோன்னு தோணுச்சு அந்த பொம்பளைக்கு. வேணுமான்னு கூட கேட்கல. போய் முருங்கைக்காய் பறக்குங்களா சம்பளம் தரேன்னு சொல்லி இங்கே அனுப்பிடுச்சு. அவியலாம் மட்டும் நல்லா போய் கஞ்சி குடிச்சிக்கிட்டு கூழ் குடிச்சிக்கிட்டு இருக்காத. இதுல இருந்து என்ன தெரியுது? லட்சு குடும்பத்தை மட்டும் தான் குடும்பமாக பார்க்குது. நம்மளெல்லாம் 3வது மனுஷியாக தான் பார்க்குது. அட நீ வரும்போதே யாரை எடுத்துகிட்டு வந்திருப்பேன்னு நினச்சிட்டு அந்த அக்கா கேட்டிருக்க மாட்டாவ. உனக்கு பசிச்சுன்னா போய் கேளு தருவாவ. இதுக்கு ஏன் விரோதி கணங்கா பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கு இல்லடா, என்னதான் இருந்தாலும் கூட வந்தவளும் நம்மளையும் ஒரு வார்த்தை கேட்கணும். ஒருத்தவங்கள கூட குடிக்கலான்னு நம்ம வேண்டான்னு சொன்னா நம்மள விட்டுறலாம். அது ஒரு வார்த்தை இன்னும் அந்த பொம்பளை கேட்கலையே. நீ இங்கேருந்து நொட்டை முடியாத பார்த்தாலே அங்கே அவையில் இருக்கும் வயிற்ற கலைக்கிறோம் போ. உண்மை இருந்தா பெரிய ஒண்ணு. என்னடா ஏதோ லட்சு கிச்சுன்னு அடிபட்டுச்சு? என்ன லட்சு சரியான ஆளுதான் பொம்பளை. நீங்க எங்களை நைசா போய் முருங்கைக்காக பறக்குங்கன்னு தள்ளிட்டு உங்க ஆட்டுக்காரர்களுக்கு உங்க குடும்ப ஆளுகளுக்கு மட்டும் கஞ்சி கூழ் நீத்து தண்ணின்னு எல்லாம் எடுத்துட்டு வந்து குடிக்கியல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தையை 1 டம்ளர் குடிக்கியான்னு கேட்டியல. என்னதான் இருந்தாலும் நாங்க வேறதான். என்ன அடக்கு இருக்கச்சி, உனக்கு வேணும்னா போய் குடில. நானே ஒத்தையில கிடந்து பறக்கிட்டு அடப்பலோட நம்மளும் கூட மாட பேசி பேசி வேலையை பார்க்கலான்னு நான் வந்தேன்னா இவன் என்னையே குறை சொல்லியா பாரு. கடையில கஞ்சி கிஞ்சி எதுவும் குடிக்கலையா நீ? அதெல்லாம் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல, நீங்க கேட்கலல்ல. போங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம். எக்கா அவன் நடிச்சுக்கிட்டு தெரியா இவன் போட்ட நொட்டையில் அங்கே அவ்வளோ இருக்க வயிற்ற கலக்கினாலும் கலைக்கிறோம். 1 டம்ளர் கொண்டாந்து கொடுத்துருங்க. உமா போ, எங்க அக்கா இல்ல தானே இருக்கா. 1 டம்ளர் நீத்து தண்ணி வேணும்னு வாங்கி குடி. வேணா கூழு கூட இருக்குது வீட்டில். அங்கே குடிச்சிட்டு தானே வந்திய, அதான் நான் கேட்கல. அது அங்கே பக்கத்து தெருவில் ஊத்துனா கூட அங்கே வாங்கி குடிச்சிருந்தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் தோட்டத்துக்கு வந்தா தோட்டத்தில் வச்சு குடிக்க பிடிக்கும்ல, அதுக்கு தருவியன்னு பார்த்தேன். சரிப்பட்டு வராது, வா நானே ஊற்றி தரேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் இந்த முருங்கைக்காயெல்லாம் பறக்கி ஒன்றா அடுக்குங்க. நான் போய் குடிச்சிட்டு வரேன் ராணியை கட்டை கேட்டு. இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் உங்கள் கையால் நான் இனிமேல் குடிக்க மாட்டேன். என்னதெல்லாம் இது? காலையிலேருந்து இதே கூத்தா இருக்கு. இவளுக்கு நல்லதுக்கு சொன்னாலும் காலம் வர மாட்டேங்குதுக்கு. காலையில் சரசுக்கு இப்படிதான். அவன்கிட்ட வாங்காதெல்லாம் குக்கரை ஏமாத்தமே தெரியுதுன்னு சொன்னேன். அவன் என்கிட்ட கிளாச்சிக்கிட்டு போனான்.
இவ கூலை ஊற்றி அங்கே குடிலாம் போ எங்கள் அக்கா தருவான்னு சொன்னா அதுக்கு இனிமே உன் கையால் குடிக்க முடியும் நான் போறேன்ட்டு போறேன். இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சேன்? இன்னைக்கு அவ்வளோ நேரம் என்கிட்ட கிளாச்சிட்டு போறாவளா என்ன? ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்க, அவள் அப்படிதான். அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? சரி வா, நானும் உனக்கு ஒரு டம்ளர் ஊற்றி தந்துறியே, வேற அதுவும் ஏதாவது பஞ்சாயத்து ஆயிர போகுது. ஏக்க வேண்டாக்க, எனக்கு வயிறு தும்முன்னு தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் மாங்காவில் உப்பு போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சிருந்தீங்களா, அது மட்டும் வேணா தாங்க. வா வா தாரேன் வா. அப்படியே ஒரு டம்ளர் கூணும். எனக்கு காலையில நல்ல கோவம் பத்துக்கு இழிச்சவாச்சி. ஒன்னு தரவண்டேனாவது சொல்லியிருக்கணும் ஆசை. தாரமாய் தந்துட்டு பின்னாடியே வந்து அந்த குக்கரை வாங்க விடாம பண்ணிருச்சு இந்த பொம்பளை. இவ வாங்கிடுவாளோ, இவ வாங்கப்படாது, அதை பின்னாடியே வந்து தடுத்துடணும்னு தானே வந்திருக்கு. அவன் இங்க இன்னொன்று மிக்சியும் தாரேன்னா அதுக்கு பிரியா 1000 ரூபா மட்டும் ஏதோ மாசம் மாசம் கட்டினா போதும், 100 ரூபா கூட கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். எக்கு அது எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தாங்க இருந்துச்சு. ஆனால் அந்த பக்கம் சாந்தி மீனா அவ்வளோலாம் அங்கே பார்த்தாலுவே பார்த்துட்டு அவ்வளோலாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு, இன்னொரு நாள் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. எல்லாமே சொல்லியதை பார்த்தா கொஞ்சம் சந்தேகம் தான் இருந்துச்சு. அவளும் 3000 ரூபா குக்கர் 1500 ரூபாய்க்கு தரேன் வாங்குங்க வாங்கிட்டு இருந்தான். ஆனால் அதில் இவன் மட்டும் வாங்கினா பார்த்துக்குங்க, ராதா மட்டும் வாங்கினா. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லியேன்னு. எல்லா பொருளும் நல்ல பொருளாக தான் இருந்துச்சு. உமா கூட ஃபோனில் அடித்து பார்த்தா, விலையும் அவன் சொன்ன மாதிரி தான் காட்டிச்சு. சரிக்கா விடுங்க, என்னன்னாலும் நம்ம வாங்கியிருக்கலாம், ராதா அவள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்ல போறா. நல்லா இருக்குன்னா மறுபடியும் வரும்போது ஒருக்கா வாங்கிக்கிட வேண்டியது தானே. இதில் என்ன இருக்கு? இதே விலைக்கு அவன் தருவானாக்கா மறுபடியும் 3000 ரூபானா நான் காசுக்கு எங்கே போகிறது? 1500 ரூபாய்க்கே நான் அவிய வீட்டை தேடி ஓடி இருக்கேன். இத்தனைக்கு ராத்திரி தந்துருவேன்னு சொல்லியிருக்கேன். அப்பயும் அது பொம்பளை கையோட வந்து எடுத்து விட்டுட்டு போயிருச்சே. இந்த அளவுக்கு காசு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் போங்கன்னு கொடுத்து விட்டுட்டேன். இனிமே அவியர்கிட்ட 1 ரூபாய் கூட கேட்கப்படாதுன்னு இருக்கேன். ஐயே பெரிய பிரச்சனையா உள்ள இருந்திருக்கு. என்ன சரசக்கா இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காவே, இப்படியே போனா சரிப்பட்டு வராதே. நானா இருந்து அந்த இடத்துல அவிய ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா வாங்குங்க, ஒரு பொருளுக்கு கூட ஒரு பொருள் கிடைக்குது இல்ல, லாபம் தானேன்னு சொல்லி வாங்குங்கன்னு இருப்பேன். அவிய வேண்டான்னதான் கூட இருந்துகிட்டு பெரிய பொண்ணும் உமாலும் அவிய பக்கம் தான் சரி நீட்டாளுவே. அவளோட வாங்கலான்னு தான் பார்த்தா உமாளா லட்சி வேண்டான்னு சொல்லி இதை பார்த்துட்டு அதுவும் வேண்டாம் நீட்டாளுவே. வாங்குற நானாவது வாங்கிட்டு போட்டுன்னு விடணும்ல. சரி சரி விடுங்க, அதான் போயிட்டோம்லாவே, மறுபடியும் வந்தால் வாங்கிக்கிடலாம். அதுக்குள்ளே தெரிஞ்சிடும் ஒரு கடை ஊர் பேர் அட்ரஸ் எதுவும் இல்லைங்கிய. அதுவும் கொஞ்சம் சந்தேகமாக தானே இருக்குது. நம்ம கடைக்கு போய் வாங்கினாலே நான் அடுத்த நாள் திருப்பி கொண்டு போனால் வாங்க மாட்டான். வேற கடை பேர் ஊர் பேர் தெரு பேருன்னு ஒன்றும் இல்லாமல் நம்ம அதை வாங்கி என்ன பண்ணுறது? சும்மா இழுச்ச வச்சு என் கோவத்தை கலராத நீயும். நல்ல பொருளாக தான் இருந்துச்சு, நல்லா வெயிட்டு கிட்டாதான், லேசாலாம் சும்மா ஏமாத்திய மாதிரிலாம் ஒன்றும் தெரில. சரி சரி கோவப்படாதீங்க, சொன்னேன். இப்போ எல்லாத்துலேயும் கலப்படமாகி போச்சு, அதனால சொன்னேன். சரி விடுங்க கோவப்படாதீங்க. நானே என் மொபைலை கூப்பிட பள்ளிக்கூடத்துக்கு போனோம். சரி அதான் ஒரு 8 அப்படியில் வந்துட்டு போகலாமேன்னு வந்தேன். சரி நீ யாராவது இல்லை போய் பிள்ளைய கூப்பிடணும்னா போய் கூப்பிட்டுட்டு வா. ஆமாம் சரி வரட்டுமாக்கப்பண்ணா. சரி. வீட்டில் பஞ்சாயத்தை சீக்கிரம் தீக்கலன்னா இது இப்படியே பழகிருமே. சரி சாயங்காலம் போல் லட்சிட்ட சொல்லி எப்படின்னா பேச வச்சிருந்தா 2 இல்லைன்னா இது இப்படியே விரிசல் பெருசாகி போகும்.